இந்த செப்டம்பர் மாதம் கூடிய இந்த தப்பாவுடைய பொதுக்குழுல பழைய கமிட்டிக்கு ஓய்வு கொடுத்து புது கமிட்டியை இங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க. தாய்லாந்து காலையில் வெல்ஃபேர் அசோசியேஷன் தக்குவான்னு வைக்கணும்னு சொல்லி மீட்டிங்கும் ஆன் டைமுக்கு ஆரம்பிச்சு ஆன் டைம் ஆமா மீட்டிங்கை வந்து கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சாலும் ஆன் டைமுக்கு முடிச்சுட்டாங்க. மக்களே, இன்றைக்கு தாய்லாந்து காயல் நலமன்றம் காயல்பட்டினம் தக்குவா தாய்லாந்து வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய 2 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டம். மெம்பர்கள், செக்ரட்டரி, தலைவர்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்க போகிற அந்த மீட்டிங் வந்து நம்ம வஹாபு காக்கா எம்ஐ அண்ட் சன்ஸ் அவங்க வீட்டில் தான் நடக்க போகுது. இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சீலோம் பங்க்ராட் சொய்புத்தா ஓசத்தில் தான். மக்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மீட்டிங்க்கு. காலையில் தாய்லாந்து காயல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக ஒரு நடைபெறுகிறது. மக்களுடைய ஊர் நலன் கருதி அந்த மக்களுக்காக நல்ல திட்டங்களை செய்யறதுக்காக மாதம் ஒரு மீட்டிங் பண்ணி நம்ம பேங்காக்ல இருக்கிற எல்லாம் சேர்ந்து மீட்டிங்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்ப்போம் வாங்க. நம்ம தக்குவா சங்கம் ஆரம்பிச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. போன 2 வருஷமா எல்லாம் தலைவராக வச்சு நீங்க உங்களுடைய ஆதரவுடன் தலைவராக இருந்து செயல்பட்டுருந்தோம். நாங்கள் செயல்படுங்க முன்னாடி செய்தது தான் திருப்பி அதனுடைய ஒரு ஆளும் வருஷம் வயசு வளர்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வளரும் போது நம்ம சங்கத்துடைய சேவைகள் வளர்ந்துருக்கு. தக்குவாவுடைய 24ஆம் ஆண்டு இந்த செப்டம்பர் மாதம் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த தப்பாவுடைய பொதுக்குழுல பழைய கமிட்டிக்கு ஓய்வு கொடுத்து புது கமிட்டியை இங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில புது கமிட்டியுடைய தலைவரா ஆலிம் கேடி சாதுலி ஆலிமை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க பிரசிடெண்டா. போன இப்ராஹிம் காக்கா வைஸ் பிரசிடெண்டா தேர்ந்தெடுத்துருக்காங்க. எம்ஐ முகமது நூர் அவங்கள வைஸ் பிரசிடெண்டா தேர்ந்தெடுத்துருக்காங்க. செக்ரட்டரியா WMN காதர் சாஹிப் அவரை செக்ரட்டரியா தேர்ந்தெடுத்துக்கிறோம். MH புகாரி அவரை ஜாயிண்ட் செக்ரட்டரியா தேர்ந்தெடுத்துக்கிறோம். NS ஹனீஃபா அவரையும் ஜாயிண்ட் செக்ரட்டரியா தேர்ந்தெடுக்கிறோம். ஏற்கனவே இருந்த பியாஸ் அவரையே திரும்பவும் இன்ஷாஅல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஜாயிண்ட் ட்ரெஸரா வந்து MI மௌதும் ஃபஜில் கரீம் போன வாட்டி இருந்த அவரையும் திரும்ப தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் EC மெம்பரா வரிசையா நான் இன்ஷாஅல்லாஹ் வாசிக்கிறேன். KT அப்துல் காதர், AW அப்துல் காதர், WS மௌதும், சின்சியர் முகமது அலி, யானி நியாஸ், JS MS வாவு காக்கா, லெப்பை தம்பி, இஸ்ஸதீன், முகமது சாலி போனா முகமது சாலி. திரும்ப அந்த இதுல வந்து தலைவருடைய இது ஆதர் சுலைமா இப்ராஹிம் தான் மாத்திக்கலாம். ஹபீப் சக்கீல் இன்ஷாஅல்லாஹ் அவங்கள ஈஸில ஜாயின் பழைய நிர்வாகம் வந்து புது நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தலைவர், செயலாளர், பொருளாளருடன் பழைய தக்குவாவுடைய இதே பொறுப்பை ஒப்படைக்கிறோம். அவங்க நல்லபடி அதை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த தக்குவா எல்லா விதத்திலுமே ஒரு முன்னுதாரணமா நம்ம இருக்கிறோம். நம்ம பழைய தலைவர் சொன்னது மாதிரி இமாம் மாதினுடைய அந்த முயற்சி நம்முடைய சங்கத்துடைய தக்குவாவுடைய முயற்சியினாலதான் உருவாக்கப்பட்டது. அந்த எடுத்த முயற்சி வந்து அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து இருக்குது. இன்னும் நல்ல அழகான முறையில போகுது. ஏன்னா ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா அத்தால் அலல் கைரி கஃபாயிலிஹி அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒரு நன்மையான விஷயத்தின் மீது அறிவிக்கின்றாரோ அவர் அந்த அறிவித்தவர் மூலமா யார் யாரெல்லாம் செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதை போன்ற கூலி அல்லாஹ் அறிவித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது ஒரு விஷயம் மட்டும் இல்லாம நம்முடைய ஊருடைய எல்லா நலன்களிலும் நம்ம வந்து அக்கறை செலுத்தணும். ஏழைகளுக்குள்ள உதவியாக இருக்கட்டும், மருத்துவ உதவியாக இருக்கட்டும், கல்வி சம்பந்தமான உதவியாக இருக்கட்டும்,
எந்த விதத்துல அவர்களுக்கு நம்முடைய பங்களிப்பு இருக்குமோ அதுல வந்து நாம முன்னுதாரணமா இருந்து நமக்கு பின்னாடி மற்றவர்கள் வருவதற்குரிய வழிகள் நம்ம ஏற்படுத்தணும். அதுதான் தக்வாவுடைய நோக்கம். தலைவருங்கிறத கொண்டு எனக்கு ஒன்றும் தெரிய ஒரு அந்தஸ்து கிடையாது. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம தக்வால வந்து வருஷம் அந்த இன்ப சுற்றுலா 3 நாள் செல்வது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்களும் நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு அடிக்கடி குரூப்ல வந்து தக்வா டூர் இந்த வருஷம் வச்சுக்கிறீங்களா நான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து முக்கிய காரணம் நம்ம வந்து மே மாசம்னா நம்ம போகாத காரணம் வந்துட்டு லாஸ்ட் இயர் நம்ம போனதுல வந்து கடுமையான வெயில், அதனால மே மாசம்லாம் நம்மளால போக முடியல. இப்போ வந்து இந்த செப்டம்பர் எண்டு அக்டோபர்லாம் வந்துட்டு டிஎம்ஏ உடைய நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து 2 வாரங்கள்ல இருக்கிறது. அதை தொடர்ந்து பிபிபி உடைய ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்குது நவம்பர் 9, 10க்கு. அதனால அது வரைக்கும் நம்மளால டூர் பத்தி எதுவுமே யோசிக்க முடியாது. அப்படி போறதா இருந்தா நவம்பர் 9, 10க்கு அடுத்த வாரம் 16, 17 அப்படின்னா நவம்பர் 23, 24 அது மாதிரி ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் பார்த்து தான் போனோம். நன்றி உரை. அதுக்கு சாதாரண சொல்லு, அதே பேச விடுங்க. இந்த குறுகிய காலத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்ண வாபம் அவர்களுக்கும் அந்த பழைய செக்ரட்டரி மற்றும் நேரத்தில் வந்தவர்களுக்கும் குறிப்பிடாத நேரத்தில் வந்தவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி ஸ்பான்சர் பண்ற அவர்களுக்கும் வாழ்த்து, புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலே ஓதிய ஆயத்திலே கூறுகிறார், நீங்கள் நன்மையான காரியங்களுக்கும் தக்வாவுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நில்லுங்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த இயக்கத்தினுடைய பேரே தக்வாவுக்கு நீங்க துணையா இருங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அசல் தக்வா என்பதே எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்முடைய சக்திக்கு ஏற்றால் போல் எடுத்து நடப்பது. நெஞ்சில் நிறைந்த உயிரோடும் மேலான கண்மணி நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த அருமையான வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கையில இரவையில, பகலையில, தனிமையில, கூட்டுல, குடும்பத்துல, வியாபாரத்துல, ஊர்ல, பிரயாணத்துல, எல்லாத்திலையும் அந்த வாழ்க்கைய நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்றது பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவார். الفاتحة. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. امين. الله على محمد صلى الله عليه وسلم. محمد يا ربي صل عليه. பொதுக்குழு மீட்டிங் தக்வானுடைய கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா 80லேருந்து நம்ம 80ல 90ல அதை வந்து யாக்கப்பட்ட இல்லாம 10 அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொகை வந்துடும். இது போக இந்த கைத்துமாளுக்கு வந்து ஒரு தொகை கொடுக்குறோம். அது போக கையில் பல்பு மணிக்கு ஜக்காத்து சதக்கா பண்ணி கொடுத்து மேலும் உங்களை சொல்றோம். அது வந்து ஊர்ல எச்சா பண்ணிருக்கு. எத்தனை பேர் கொடுக்குறீங்க? நீங்க நம்ம தக்வா மூலமா மட்டும் தான் கொடுக்குறீங்களா? இது போக தாய் நலமன்ற மூலமா கொடுக்குறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஊர்ல 43 பள்ளிவாசல் இருக்குது.
78 இமாம் முஅத்தின்கள் இப்போ இருக்கிறாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷமா அந்த திட்டத்தை வந்து நம்ம எல்லா இமாம் முஅத்தின்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஆரம்பத்தில் வந்து ஒரு இமாம் முஅத்தினுக்கு 2000 ரூபா 2500 ரூபா அப்படி தான் நம்ம கொடுத்தோம். அதாவது 2500 ரூபா நோம்பு பெருநாளைக்கு 2000 ரூபா ஹஜ்ஜு பெருநாளைக்கு கொடுத்தோம். இன்னைக்கு வந்து நோம்பு பெருநாளைக்கு 10,000, ஹஜ்ஜு பெருநாளைக்கு 8,000 9,000 அப்படி நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். வந்து கிட்டத்தட்ட காயல் மன்றத்தில் 18 காயல் மன்றத்தில் இருக்கு. அரபு நாடுகள் எல்லாம் கல்ஃப் கண்ட்ரிகள் இல்லாமல் இப்போ யூஎஸ்ஏலேருந்து வருது, யூகேலேருந்து இருக்கு, எல்லாமே குளோபல் தான். வந்து குளோபல் KWS ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. 18 போய் இப்போ கூட வந்து சேர்ந்துருக்கவங்களுக்கு இப்போ புதுசாக இந்த வருஷம் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த வருஷம் தந்தாங்க. 19 காயல் மன்றங்கள் வந்து வருது. எல்லாருமே சிறப்பாக கொடுக்குறாங்க. அந்த இமாம் வந்து அந்த நோம்பு பெருநாள் அந்த ஹஜ்ஜு பெருநாள் வந்து ரொம்ப சந்தோஷமா நம்மளை வந்து துவா செய்யணும். ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம வந்து துவா செய்யறாங்க. இதுக்கு வந்து ஆரம்பிச்சு வச்சது வந்து நம்முடைய மன்றம் தான், தாய்லாந்து மன்றம். நம்ம ஆரம்பிச்சு வச்சது நம்ம தொடர்ந்து முன்னிறுத்தி நம்ம முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கோம். எல்லா அந்த நோம்புக்கு முன்னாலேயே நம்ம எல்லா மன்றங்களையும் அணுகி அவர்களுக்கு வந்து ஞாபகம் ஊட்டி இன்னும் கூடுதலாக தாங்க, நம்ம கூடுதலாக செய்வோம் அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். இது நம்ம காயல்பட்ட மக்களுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு அம்சம் தான். நிறைய ஊர்களில் வந்து இந்த மாதிரி நம்ம மன்றங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு ஊரில் போய் உட்கார்ந்து உங்கள் மக்களை எல்லாம் திரட்டி அந்த அவங்கள்ட்ட காசுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து ஊருக்காக நீங்கள் செய்யுங்க, இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது, எப்படி நீங்கள் நடத்துறீங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இது நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணியமான இந்த காரியம் தான். அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். இந்த இது வந்து இன்னும் நம்முடைய இந்த பணிகளுக்கு தொடர்ந்து எல்லாரும் தக்குவான்னு பேர் வச்சிருக்காங்க. கல்பண்டியில அந்த நாடு சேவை உதாரணத்துக்கு ஏதாவது இருந்தது சம்சாரிச்சாரத்தான் இதை வச்சிருந்தாங்க. அப்போ வந்து இதுல வந்து பேர் வந்து மாற்றுவோம், எல்லாரும் வந்து பக்குவா அப்படின்னு ஹாஜியார் வந்து எல்லாத்தையும் சஜஷன் கேட்கும்போது நான் ஒரு சஜஷன் சொன்னேன், தக்குவான்னு இருக்கோமே, அப்ப என்னப்பா எக்ஸ்பிளனேஷன் சொல்லு அப்படின்ல THA தாய்லாந்து காயல் வெல்ஃபேர் அசோசியேஷன் தக்குவான்னு வைக்கணும்னு சொல்லி. அதாவது ஆரம்பத்துல வந்து நம்ம கஸ்வான் வச்சிருந்தோம், KSW ஹாங்காங்குள்ள இதை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து பேங்காக்ல கஸ்வான் வச்சிருந்தோம். அது வந்து ஏன் காயல் வந்து காயல் ஐக்கிய பேரவை பேங்காக் பேர் வச்சிருந்தோம். தக்குவான் ஏன் மாத்தணும்னா அந்த கஸ்வாவுடைய மெயின் இது வந்து காயல் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் மட்டும்தான். இது வந்து அது இல்லாம ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாம மற்ற தேவையுடையவர்களுக்கும் மருத்துவத்துக்கு அப்புறம் மற்ற தேவையுடையவர்களுக்கும் சர்வீஸ் பண்றதுனால ஒரு பொது பேரா வைக்கணுங்கிறதுனால தான் அந்த தாய்லாந்து காயல் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொது பேரா மாற்றி. தக்குவானுடைய முன்னாள் தலைவர், அதாவது முன்னாள் தலைவர்னா வருஷம் ஒரு மீட்டிங் போட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பொதுக்குழு மீட்டிங் போட்டு நிர்வாகிகளை எல்லாருமே தேர்ந்தெடுப்போம். எக்ஸிகியூட்டிவ் மெம்பரு, தலைவர், செயலாளர்கள் சொல்லி பிரித்து கொடுப்பாங்க. புது மெம்பர்கள்லாம் வருவாங்க. புதுசாக தாய்லாந்துக்கு வேலைக்கு வர்றவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைஞ்சு இந்த கூட்டத்தை நம்ம நடத்துகிறோம். இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கம் நம் மண் சார்ந்து நம்ம பிறந்த மண்ணுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற நோக்கம் செய்யணும். இது மூலமா மற்ற மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த மீட்டிங்கை பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையில் மீட்டிங் போடுறாங்க, இது ஒரு பிரிவினையோ இதுவும் இல்லை, அப்படித்தானே? இது மெயினான பிரதான நோக்கம் என்ன? இந்த மீட்டிங் என்னுடைய பிரதான நோக்கம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஊரில் வந்து முன்னோர்கள் அவங்க வியாபாரம் பண்ணும்போது அவங்களால ஏண்ட நற்காரியங்களை செஞ்சு நம்மளெல்லாம் அப்படி ஒரு பழக்கி வச்சுட்டாங்க. நீங்களும் ஏதாவது இங்கே வெளிநாட்டில் தான் ஏன்னா நம்ம ஊர் அமைப்புப்படி எல்லாமே வெளிநாடு வெளி ஊரில் இருந்து தான் நம்ம சம்பாதிக்கிறோம். உள்ளூரில் பெரிய ஒரு சம்பாத்தியம் இல்லை. இப்படி போகும்போது வெளியூரில் போகும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொள்ளணும்னா செஞ்சு சரி ஒரு இதை பண்ணி கொடுத்தப்பா நம்ம மக்களுக்கு ஏழை மக்களுக்கு குடும்பங்களுக்கு சொன்னாங்க. அதுதான் நாலஞ்சுல எல்லாரும் வெளிநாட்டில் வந்தவங்க இங்கே இருந்த முன்னவர்களும் அது மாதிரி நம்ம செய்யணும், ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லி காயல்படுத்துறது வந்து நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு, படிக்கிற மக்கள், அதாவது வசதி இருக்காது, பெரிய படிப்பு படிக்கணும்பாங்க, சரி படித்தா அந்த குடும்பம் முன்னேறிடும் அப்படிங்கிற அப்படியே அமைப்பு. அப்புறம் நோயாளிகள், ஒவ்வொரு நோயாளிகளும் என்ன பண்ணாங்கன்னா தனித்தனி முறையில் ஒரு அப்ளிகேஷனை போடுறாங்க. இப்போ உதாரணமாக தாய்லாந்துக்கு எழுதுவாங்க, ஒருத்தர் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அதே மாதிரி அவரே ரியாதுக்கு எழுதுவார், அவரே பஹ்ரைனுக்கு எழுதுவார், அவரே கத்தருக்கு எழுதுவார். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் வசூல் கொடுத்தா கஷ்டம். இப்போ நம்மளோட உழைப்பு வீணாக போயிடக்கூடாது.
இப்போ அவருக்கு தேவை 1 லட்சம் தான் இருக்கும். ஒரு 10 இடத்துல கூட 10 லட்சத்தை வாங்கிட்டு வர அவர். அப்ப நம்ம மக்களுடைய உழைப்பு வந்து வீணா போயிடுது அவருக்கு. அதுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திருக்கலாம். ஆமா, அதனால சிபாங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி காயல்பட்டினம் ஃபுல்லாக சிபாங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி இனி யார் என்ன நோய் இருந்தாலும் அதை காப்பாற்றும். அவங்க வந்து சிபால வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும். அவங்க நம்ம கொடுக்குற ஃபண்டை வச்சு அவங்க அங்க இருக்கிற டாக்டர்லாம் அதில் இருக்கிறாங்க, யாரும் சைன்சல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சிபால வரும்போது பரிசீலிப்பாங்க இவங்க சொல்றது நோயாளி அதுக்கு தான் டாக்டர்ஸ் இருக்கலாம். அவங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஈஸியா இருந்துச்சு. முன்னாடி டைரக்டா கேட்கும் போது இப்படி ஒருத்தரா போய் நம்ம விசாரிக்க முடியல. அந்த சிபாங்கிற ஒரு அமைப்பு வந்து பாக்குறாங்க. அதுக்கு நம்ம தக்குவால இருந்து நம்ம வருஷம் ஒரு ஃபண்டு கொடுத்தோம். அதே மாதிரி இருக்கிறாங்க கல்வி அமைப்பு அவங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்தோம். இப்போ வந்து பைத்தல் மால் வச்சிருக்காங்க. பைத்தல் மாலுக்கு 3 பைத்தல் மால் மூடு இருக்கு. ஐயம் பைத்தல் மால், பைத்தல் மால், ஜாகியா பைத்தல் மால் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க அந்த வேலையில பாத்துக்குவாங்க. இதுதான் நம்ம தக்குவாவோட அமைப்பு. நல்ல பணிகளை நம்ம செய்யறோம். மக்களும் செய்வாங்க. மருத்துவர் மக்கள் அந்த சப்ஜெக்ட் வர்றாங்க. மருத்துவர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டம் போட்டு காயல்பட்ட மட்டும் போறாங்க, கூட்டம் போறாங்க, சாப்பாடு போடுறாங்க, என்ன இருக்கிற மாதிரி ஒரு பதில் இருக்கிறாங்க. புரிஞ்சு கொள்வதற்கு இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் சொல்வது என்பதை பார்க்காதீர்கள், சொன்னது என்ன சொல்வது என்ன பார்த்து. இதுதான் உலகம். குர்ஆன் சொல்றது என்ன? சொல்லுங்க, போதுங்க, நன்மை செய்யுங்க, உங்களுக்கு வருவதில் அல்லாஹ் கொடுக்க தெரிஞ்சு பிறர் கொடுத்து உதவுங்க சொல்லுவாங்க. அந்த உதவிதான் பெரிய உதவி. இதுல இருந்து வாங்கினா இந்த சங்கங்கள் செய்கிற கடமைகள் இதுதான் சொல்லி நம்மளுடைய தக்குவாவின் மூத்த உறுப்பினர், முன்னாள் டிஎம்ஏ தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கத்தினுடைய தலைவர் இக்ரா மற்றும் காயல்பட்டினத்தினுடைய வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய முக்கிய பொறுப்புகளை வைத்த சம்சி காக்கா வாவு சம்சி ஆச்சார் அவர்கள். காக்கா, எப்படி இந்த மீட்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லது, மூத்தா போச்சு. புதிய குழு வந்து நிறைய சேவைகள் செய்யணும் ஊருக்கு, ஊருக்கும் நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பணி வந்து மற்ற ஊர் மக்களும் இது போல அவங்க செய்வாங்க. எல்லா ஊர்லயும் இருக்கும். காயல்படுத்தப்படுற எல்லா காலமும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. காயல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ங்கிறது வந்து எல்லா ஊர்லயும் எல்லா எங்கெங்க காயல்பட்ட மக்கள் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த அமைப்பு இருக்குது. கனெக்டிங் பண்ணிடுறோம் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாச்சு. அதனால செயல்படுறதுக்கு ஈஸியா இருக்கு. வரக்கூடிய அந்த பணத்தை கொண்டு ஈஸியா எல்லா மக்களுக்கும் அடித்தட்டு மக்கள், அதாவது எல்லாம் மாசம் சந்தா மாதிரி பிள்ளைகள்கிட்ட இங்க உழைக்கிற பிள்ளைகள்கிட்ட சம்பாதிக்கிற பிள்ளைகள்கிட்ட வாங்குறோம். இந்த இயற்கை சீற்றங்கள், அப்புறம் வந்து அவசியமான காரியங்கள், ஏதாவது யாருக்காவது நோய் நொடிப்பட்டு ரொம்ப சிரமமா இருக்கும்போது அதை வச்சா நாங்க வந்து இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் தொழிலுக்கு வழி காட்டுவோம், வியாபாரத்துக்கு, படிப்புக்கு, ஏதாவது கைத்தொழில் செய்யறதுக்கு, இப்போ எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் உதவி செஞ்சு நம்ம மக்கள் மக்கள் முன்னேறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பங்கள் முன்னேறணும், பாவர்ட்டி ஒழியும், இன்ஷா அல்லாஹ் ஏழ்மை ஒழியும். அதனால நம்ம நாட்டுக்கும் இன்கம், வெளிநாட்டிலேருந்து அதிகமான இன்கம் வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே அக்கா, நல்லது, தேங்க்யூ. தக்குவா பொதுக்குழு கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் பட்டம் படிக்கிறாங்க. ஆண்கள் மட்டும், பெண்கள் சேர்த்தா ஒரு 100 பேரை தாண்டும் போறதுக்கு. இவங்களுக்கு வந்து அவங்க எம்ஐஎன் சென்ஸ் அவங்க வீட்டில் மீட்டிங் நடக்கிறதுனால அவங்களுடைய ஸ்பான்சர் இன்னைக்கு மதிய உணவு லஞ்ச் வந்து என்ன சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? எமனி மந்தியா. அதாவது நம்ம ஊர்கள்லாம் வந்து பேர்ல எமனி இருக்கலாம், அது ஒரு வகையான டேஸ்டா இருக்கலாம். இது அசல் எமனின்னு தான் சொல்லலாம். அந்த எமனிக்காரங்க ஆமா அந்த சொயினானா சுக்குமித் ரோட்ல இது அவங்க கிட்ட ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மட்டன் சூப்பு லொகர் தொழுவ 1 மணி ஜமாத்து நம்ம பேங்காக் படியில மக்கள் எல்லாம் தொழுத. ஆமா, மீட்டிங்கும் ஆன் டைமுக்கு ஆரம்பிச்சு ஆன் டைம். ஆமா, மீட்டிங்கை வந்து கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சாலும் ஆன் டைமுக்கு முடிச்சுட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நம்ம மதிய உணவு சாப்பாடை பார்ப்போம். ஓகே.